அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாழ்க்கையை வசந்தமாக்கும் பங்குனி மாத ஏகாதசி விரதத்தின் பலன்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு மாதமும் 2 முறை ஏகாதசி திதி ஏற்படும். ஒவ்வொரு ஏகாதசி திதிக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. இதில் பங்குனி மாத வரும் வளர்பிறை ஏகாதசி திதி முக்கிய சிறப்பு பெற்றது. இந்த ஏகாதசி செவ்வாய்க்கிழமை என்று வருவதால் விஷ்ணுவை வழிபடுவதோடு மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணி தேவியும் வணங்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் இந்த ஏகாதசி மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த முறை இந்த ஏகாதசி அன்று என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரிய பகவானுக்கு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி ஓம் சூர்யாய நம எனும் மந்திரத்தை உச்சரித்து சூரியனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். முக்கியமாக அவரை வணங்க வேண்டும். ஏகாதசி அன்று விரதம் இருந்து வழிபடுவதுடன் ஒரு கோவிலிலோ அல்லது ஏதேனும் ஒரு பொது இடத்திலோ நெல்லிக்காய் செடியை நடலாம். உங்கள் வீட்டின் அருகில் நெல்லிக்காய் செடி அல்லது மரம் இருக்கும் இடத்திற்கு சென்று வணங்கலாம். நெல்லிக்காயை வழிபடுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. நெல்லிக்காய் என்பது லட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருட்களில் ஒன்று. மகாலட்சுமி பூஜை செய்யும் போது பயன்படுத்தப்படுகிறது. நெல்லிக்காய் சாற்றை தண்ணீரில் கலந்து குளிக்கும் மரபு உண்டு. நெல்லிக்காய் சாறு நமது சருமத்தின் பொலிவையும் அதிகரிக்கிறது. நெல்லி மரம் இல்லை என்றால் வீட்டில் பூஜை அறையில் நெல்லிக்காயை வைத்து பூஜை செய்ய வேண்டும். நெல்லிக்காய் ஆயுர்வேதத்தில் பல நோய்களை குணப்படுத்துவது பயன்படுத்தப்படுகிறது. நெல்லிக்காய் அல்லது அதன் சாற்றை தொடர்ந்து சாப்பிடுவது வயிறு தொடர்பான பல நோய்களை தடுக்கப்படுகின்றன. ஏகாதசி அன்று வீட்டில் உள்ள கோவிலில் உள்ள விநாயகப் பெருமானை முதலில் வழிபடுங்கள். விநாயகருக்கு அர்ச்சனை செய்த பிறகு விஷ்ணு பெருமானையும் மற்றும் லட்சுமி தேவியும் மனதில் நினைத்து விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். கோவிலில் அபிஷேகம் செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி வாசம் மற்றும் அவருடைய வாசனை தரும் மலர்களை சாற்றி துளசி இனிப்புகளை வைத்து சாம்பிராணி காட்டி விஷ்ணு சக்கரநாமம் மற்றும் லக்ஷ்மி சக்கரநாமம் ஆகியவற்றை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். கற்பூரமேற்று ஆரத்தி எடுக்க வேண்டும். அதேபோல் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக இவற்றும் ஓம் நமோ மகாலட்சுமி நமக எனும் மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். நாள் முழுவதும் சிலருக்கு சாப்பிடாமல் இருப்பது கடினமாக இருப்பதால் பால் மற்றும் பழங்களை சாப்பிடலாம். விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி விரதம் முடிந்து துவாதசி திதியில் காலையில் விஷ்ணுவை வழிபட வேண்டும். அந்த பூஜை முடிந்ததும் யாருக்கேனும் ஒருவருக்காவது கண்டிப்பாக அன்னதானம் செய்யலாம் அல்லது ஒருவருக்காவது உணவு அளிக்க வேண்டும். பின்னர் நீங்கள் சாப்பிட்டு விட்டு நிறைவேற்றலாம். ஒருவருக்கும் எங்களால் அன்னதானம் செய்ய முடியவில்லை என்றால் அரிசியை நன்றாக அரைத்து எறும்பு குழிகளுக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யலாம். இது உங்களுக்கு மிகுந்த பலனை தரவல்லது. முக்கியமாக தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. பங்குனி மாதத்தை வசந்த காலம் என்றும் அழைப்பார்கள். பங்குனி மாதத்தில்தான் பெண்கள் கடைபிடிக்கும் காரடையான் நோன்பு, கடவுள்களின் திருமணங்கள் நடைபெற்ற பங்குனி உத்திரம் என்று பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்கின்றன. கார்காலத்தின் விளைந்த நெல்லை கொண்டு அடை செய்து கௌரி ஆகிய காமாட்சி அம்மனை சாவித்திரி வழிபட்டதால் இது காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த விரதத்தை முறை மாசி மாத கடைசி நாள் தொடங்கப்பட்டு பங்குனி முதல் நாள் நிறைவு பெற்றது. திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டதால் தங்கள் கணவன்களின் ஆயுள் நீடிப்பதோடு ஆரோக்கியமான வாழ்வினை அம்மன் அவர்களுக்கு வழங்கி செய்தனர். ஏகாதசி பெருமாளை வணங்குவதற்கு உகந்த நாளாகும். பங்குனி வளர்பிறை ஏகாதசி சிறப்பான ஏகாதசி என பெயர். இன்றைய தினத்தில் விரதம் இருந்து நெல்லி மரத்தடியில் பரசுராமர் படத்தை வைத்து பூஜை செய்தால் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்கள் கிடைக்கும். பசு தானம் செய்த புண்ணியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். 12வது மாதமான பங்குனி மாதம் பௌர்ணமியுடன் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய நாளே பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தில் தான் சிவன் பார்வதி, முருகன் தெய்வ யானை, ராமன் சீதை உள்ளிட்ட தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றன என புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி உத்திரம் சிவ மற்றும் முருகப்பெருமானை வழிபட உகந்த நன்னாளாகும். திருமண தடைகள் கண்டிப்பாக அகலும்.
பௌர்ணமி என்று அம்பிகை வழிபட பலன்கள் அதிகமாக கிடைக்கும். பௌர்ணமி இரவு நேரத்தில் சிவ வழிபாடு செய்த பிறகு கிரிவலம் மேற்கொண்டால் நன்மைகள் உண்டாகும். முக்கியமாக ஏகாதசி பெருமாளுக்குரிய நாள். பங்குனி மாதத்தில் இந்த வளர்பிறை ஏகாதசிக்கு சிறப்பான ஏகாதசி என பெயராக இருக்கிறது. ஏகாதசி தினத்தில் 7 தானியங்களை ஒன்றன் மேல் ஒன்று மற்றொன்றை பரப்பி மகாவிஷ்ணுவை வழிபட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.